வணக்கம். நான் சுதர்ஷன். மறுபடியும் எல்லா எல்லா அசம்சங்களையும் எல்லா அத்தியாயங்களையும் அற்புதங்களையும் இங்கே சேனல் வாயிலாக இங்கே யூடியூப் சேனல் வழியாக நான் முடித்து போடுவதில் எப்பொழுதும் பெருமிதமடைகிறேன். என் நெஞ்சு அழைப்பாய்கிறது. ஏனென்றால் நான் சுதர்ஷன். நீங்கள் இன்றைய இங்கிலீஷ் வருஷத்தின்படி இன்றைய முழுமையான பஞ்சாங்கத்தையும் அவர்களுடன் கலிகன் நவகிரகங்களாகிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன் அல்லது குரு, சுக்கிரன், சனி, ரவிவார், சூரியனா கோவில், சந்திரன் திங்களூர், செவ்வாய் திருவெண்காடு, புதன் செவ்வாய் கஞ்சனூர், புதன் திருவெண்காடு, ஆலங்குடியில் வியாழன் அல்லது குரு, திருவெண்காடில் சுத்திரன், சங்கரனார் கோவிலில் புத பகவான், ஆக நவகிரகங்களின் பலன்களையும் ரக்ஷாங்க பாணி ரக்ஷோபிய இக்கிநேக்கம் சகா சம்பர்கதேனா இக்ஸ்குடி இக்திரி இம அர்க ஸ்வயன்பு சிவார்க அபிநேக்கம் திரிநேக்கம் மங்களாம் சாசன மங்கலம் மறுவக்கு வம்சக்கு மேல்மறுவக்கு மேல்மலையனூர் அங்காரி. ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம லக்ஷ்மண ஜானகி பதி, ஸ்ரீராம ரகுராம நந்தன், ராஜாராம் ரகுபதி ராகவ, ராஜாராம் பதிக பாவன, சீதாராம் ஸ்ரீ சீதாராம் பஜ प्यारे थे சீகாராம் பஜ प्यारे थे சீகாராம். இவ்வாறு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவின் மந்திரத்தை கவனம் செய்து இன்றைய தினத்தின் சுப வரலாறு படிகத்தை நான் கூற வந்துள்ளேன். கேள். இன்றைய தினம் சூரியோதயம் 6:19 6 மணி. மீன லக்னம், குணசியாவகாரம், ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் தக்கிய நாராயண ஸ்ரீமன் பரமதயாள பரங்காமரின் 7ஆம் அவதாரமாக நான்காம் அவதாரமாக விஷ்ணு பகவான் நரசிம்மராக உருவெடுத்து 5ஆவதாக
வராகி. ஐங்காவுக்காக வரஹா என்றால் பன்றி முகம் படைக்க விஷ்ணு பெருமாளானவர் மனிதாபிமானத்தினால் இங்கே அவபுஜங்கள் சூழ அகத்தில் வையகத்தில் மானிட தோற்றம் கொண்டு ஸ்ரீராமராக அயோத்தியா மாநிலத்தில் ஜனனமான நன்னாளின் திதிக்கு வயம் மிருகசீருஷம் சந்திராஷ்டமம். இன்றைய சந்திராஷ்டமம் மகம் பூரக்காரி ஏறக்குறைய 58 நிமிடமும் 12 வினாடியும் மற்றும் விசேஷமான கிருஷ்ணபக்ஷத்தில் தேய்பிறை வளர்பிறை நிலாவின் வளர்ச்சியைதான் வளர்பிறை. நிலா பௌர்ணமியின் பொழுது ஒவ்வொரு பிறையாக வளர்வதுதான் வளர்பிறை. ஆனால் தேய்பிறையானது அமாவாசைக்கு சைத்தன்ய நவராத்திரி நிமித்தமாக அமாவாசை நவமி. இன்றைய நன்னாள் வியாழக்கிழமை. ஏற்கனவே நவமி திதியானது இன்றைக்கும் தொடர்கிறது. நாளைய தினம் சம்பூரண நவமி திதி. இன்றைக்கு அஷ்டமியுடன் கூடிய நவமி. நேற்றைய தினம் சங்கான சப்தமி என்றால் சப்தமி திதி, அஷ்டமி திதி, ஷஷ்டி, பஞ்சமி. இவருக்கு மாக கணிப்பின்படி ஏனைய மாதங்களை காட்டிலும் இந்த பங்குனி உத்திரத்தின் பொழுது ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமாள் கல்யாண சுந்தரர் மாசி மரத்தில் அவரது திருக்கல்யாண வைபவ காட்சியினை கண்ட பிறகு கோலுக்குனியானில் ஸ்ரீ வைகுண்டபரி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பவனி. இன்றைய தினம் இந்திய உலகளாவிய வரலாற்றின்படி இன்றைக்கு இத்தாலியன் சுதந்திர தினம். The World Italian Independence Day. அதன் பிறகு இன்றைக்கு அஷ்டமி திதி. அதனால் தமிழ் பஞ்சாங்கத்தின்படி இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய கடைசி 3 திதி அடைய சப்தமி என்றால் சங்கான சப்தமி. சங்கானங்களை வளர்ப்பதால் அந்த சப்தமியானது சங்கான சப்தமி ஆகும். சார்புள்ளது, இயல்பானது, வெகுமதி பெற்றது. அத்தினால் குறுகவே குருதினேன் வாருக்கு திங்குயர் ஸ்ரீ அண்ணாமலை மலர் பாரத்தை போருக்கு எப்போதும் புகழும் என்று இந்த பூரகத்தில் தீருக்கெல்லாம் எங் தேடி புகைக்க திரவியம் என் காகக்கு ஊசையும் வாராக தாங்கும் கரைவதுக்கே முடிசார்ந்த மன்னனும் மக்கள் முழுவதும் முடிவில் பிரிகம்பலை வெங்கும் மன்னாவரும் கங்கு பின்னும் இந்த பிரிகாங்க வாழ்வை நினைப்பதலால் பொன்னி அம்பலவர் அரிசார்ந்து நாமுய வேண்டும் என அறிவார் இல்லையே. இவ்வாறு பகிநக சுவாமி கூறியுள்ளார். திருக்குறள் திருவள்ளுவர் உலகப் பொறுமறை. அவர் இந்த முப்பால்களின் தன்மைகளையும் அறத்துப்பால், காமத்துப்பால், இன்பத்துப்பால் போன்ற அதிகாரங்களையும் பொறுப்பாக்களின் மூலம் வாழ்வியல் கலாச்சாரம் மற்றும் பண்பாடுகளை உணர்த்தும் தன்மையுள்ளார். இங்கு நான் நேரத்தை கடத்துவதில் இன்றைக்கு முக்கியத்துவம் தரேன். ஏனென்றால் இன்றைய அஷ்டமி திதியானது அசோகாஷ்டமி.
அசோக சக்கரம் இந்திய சுதந்திர தினத்தின்படி ஏறக்குறைய 1947ஆம் ஆண்டில் இந்தியா சுதந்திரம் பெற்றது. பிரிட்டிஷ் கிழக்கத்திய தேசத்தில் கொடுங்கால ஆட்சியின் பிடியிலிருந்து தப்பினது. ஆனால் முழுமையான சுதந்திரம் ஜனநாயகம் கிடைப்பதன் மூலமே பெற்றது. அப்படிப்பட்ட ஜனநாயகம் ரிப்பப்ளிக்கே ஆனது. இந்திய வரலாற்றின் உளவியல் எக்காலஜி இதிகாசங்களின்படி எபிக்ஸ் sophisticated philosophy, epics, novel கிரந்தங்களின்படி இன்றைக்கு சுதந்திர தினம் இக்காலிய சுதந்திர தினம். ஆனால் அஷ்டமி என்றால் தமிழ் பஞ்சாங்கத்தின் சாஸ்திரங்களின்படி ஏன் அசோகாஷ்டமி பெற்றது என்றால் பெயர் வந்தது என்றால் அசோகா என்றால் தெய்வீக ஆன்மீகத்தின்படி அசோகம் என்றால் நவபுஜங்களும் அஷ்ட சித்திமா யோகங்களையும் பெறும் சார்திய இன்றைய தினம் ஸ்ரவண நவராத்திரி தொடங்கி ஏறக்குறைய 2 நாள் முடிந்தது. நாளைய தினமானது இன்றைக்கு அசோகாஷ்டமி. அசோகம் என்றால் அமைதி, பச்சை நிறம் அமைதி, சாந்த குணம், சாஃப்ரான் செந்நிறமானது. உலகளாவிய போர்களுக்கு போரிருக்காமல் அமைதி நிலைநாட்டுவது மற்றும் வீரத்துடன் போன்ற பண்புகளை குறிக்கும் இன்றைக்கு அசோகாஷ்டமி. நாளைய தினம் நவமி. இன்றைய நள்ளிரவில் இன்றைய இரவு 8 மணி நிமிடம் 8 மணியிலிருந்து நவமி திதியானது 8:30 தொடங்கும். நாளைய தினம் நவமி திதியானது 58:12 நிமிடங்களும் அதிலிருந்து அஷ்டமி திதியிலிருந்து போராட்டம் மகம் சந்திராஷ்டமமாக விளங்கி 28:15 நிமிடத்திலும் 20 மணியிலும் அதன் பிறகு 5:13 3 மணி 17 நிமிடமும் வரைக்கும் ஆக இன்றைய தமிழ் பஞ்சாங்கத்தை முழுவதும் கூறிவிட்டேன். நாளைய தினத்தின் சிறப்பம்சத்தை கூறுகிறேன் கேள். நாளைய தினம் ஸ்ரீராமநவமி. ஸ்ரீராமநவமி என்றால் மனதிற்கு எழும் காரகை மந்திரமானது ஸ்ரீராம பிரான் 7 வருடம் 27 வருடமானது 27. ஆனால் எக்ஸைல் Chastisement exile Lord Sri Rama went on behalf of the advice from his on behalf of the commitment from his father.
ஸ்ரீராமபிரானானவர் அயோத்தியாவில் சூரியகுல வம்சத்தை சேர்ந்தவர். ஸ்ரீராமபிரான் தசரத மன்னரின் சுவிகார புகழ்விகளாகிய மூன்று புகழ்விகள் ஆக மூன்று காரகைகள் ஆன முதலாம் மூக்கவருக்கு கௌசல்யாண்டைக்கு தெய்வமே மகனாக தெய்வவரம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாளிடமிருந்து அவதாரம் 7ஆம் அவதாரத்தின் நிமித்தம் ஸ்ரீராமபிரானாக உலகில் ஜனனமானார். எண்ணற்ற பாடுகளையும் சதிக்கார். ஸ்ரீராமபிரானுக்கு மணவதியாக வந்த ஸ்ரீ ஜானகிபதி சீகா அவரும் லக்ஷ்மியின் அவதாரம் மற்றும் நாராயணன் அவதாரமாக ஸ்ரீராம நாராயணன். ஸ்ரீராம ஜெயம் கூறினால் அதிலக்கு எந்தவித பேய் பிசாசுகளும் பீலி குனியங்களும் தக்கவிழ்க்கப்படாத மங்கள தத்துகளும் அகலும். ஸ்ரீராமச்சந்திர பிரபுவிற்கு அடுத்ததாக இளைய தம்பதிகள் ஆக ஏனைய முப்பெரும் பெற்ற புகழ்வர்கள் ஸ்ரீராமபிரானுக்கு உடனே பிறந்தார்கள். ஆனால் சுமித்ரா அன்னைக்கு பிறந்த ஸ்ரீ லக்ஷ்மணன் நங்கர் என்று அழைக்கப்படுறார். ஏனென்றால் லக்ஷ்மணனும் சத்ருகனன் 4ஆம் புகழ்வரும் சுமித்ரா அன்னையின் கருவிலேயே பிறந்தனர். ஆனால் கடைசியாக பரதனானவர் 3வது குழந்தையாக கைகேயி அன்னைக்கு மகனாக பிறந்தார். ஏன் இவ்வாறு அயோத்தியாவில் பிறந்த ரகுகுல வம்சத்தின் முழுமையான வரலாற்றை கூறுகிறேன் என்றால், நாளைய தினமும் இன்றைய தினமும் சிறப்பு பெற்றது ஸ்ரீராம நவமி. எங்கும் காணாத ஸ்ரீராமச்சந்திர பிரபுவின் கலியுகத்திலே அவர் ஆட்சி கொண்டு ராஜஸ்தானுக்கு சிங்காசனத்தில் அரியசனத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி எவ்விதத்திலும் அவர் பெருமூச்சு விட்டு ஆட்சியை श्री राम राम जय राजा राम, श्री राम राम जय सीता राम, श्री राम राम जय राजा राम, श्री राम राम जय सीता राम, श्री राम राम जय राजा राम, श्री राम राम जय सीता राम. रघुपति राघव राजा राम, पतित पावन सीताराम, सीताराम श्री सीताराम भज प्यारे के सीताराम. நேற்றைய தினம் அசோகாஷ்டமி. இன்றைய மருத்துவ குறிப்பானது கொழுங்கு இலையை நன்கு கழுவி தேய்த்தால் உடலில் உள்ள கர்ம கோளாறுகள் அகலும். மேலும் பற்களின் பிரிமாணம் உருப்பெறும். இன்னும் சற்று நேரத்தில் 48 நிமிடமும் 40 மணி 12 நிமிடமும் மற்றும் 49 மணி 42 மணி 18 நிமிடம் வரையிலும் 24 முழுவதும் கரணன். இன்றைக்கு கரணன் 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும்
கௌரி நல்ல நேரம் 11:30 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும், காலை மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும் இன்றைக்கு கௌரி நல்ல நேரம் மற்றும் நல்ல நேரமானது. இன்றைக்கு ராகு காலம், குளிர்காலம், யமகண்டம் ஆவண பக்கரை மணியிலிருந்து பக்கரை மணியிலிருந்து 12 மணி வரைக்கும். இயற்கையின் சீக்கிரங்கள் மிகவும் ஆச்சரியமானது. பாரகக்காயானவர் பஞ்சபூதங்கள் ஆவன சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பெற்று நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று. நீர் என்றால் சுண்டு விரலை குறிக்கும் உனக்கும் யோகாசனத்தில் முத்திரை. நெருப்பு என்றால் மோதிர விரல், கக்க விரல் நிலக்கை குறிக்கும். அங்கையில் உள்ள விரல்கள் ஆன ஆள்காட்டி விரல் காக்கரை குறிக்கும் மற்றும் நடுவிரல் ஆகாய மங்களத்தை குறிக்கும். மேலும் ஸ்ரீ சீகாபரியானவர் நவராத்திரிக்கு முன்னரே ராவணன் லங்கையில் உள்ள புகழ்பெற்ற சிவபக்தராகிய ராவணன் லங்கேஸ்வரரால் கறக்கப்பெற்று இப்பொழுது எங்கள் வரைமான்கள் புள்ளிமான்களின் கவர்ச்சிமிகு கோத்திரத்தை சீகாலட்சுமியானவர் காண்கிற பொழுது ராவணன் புஷ்பக விமானத்தில் வந்து சீகாவை கவர்ந்து கொண்டு அவரது பட்டயத்திற்கு புறப்பட்டு போனார். செங்குத்தாக அவர் போர்களுக்கு எண்ணற்ற மன்னன்களையும் போர் யுக்தி பெற்ற யுக சனாசர்களையும் சனாகர் போர் சேவகன் சேர்வைக்காரன் எல்லாரையும் வீழ்க்க பண்ணி அவர் ஸ்ரீ ரகுபதியானவர் எப்பொழுதும் சீகாவானவர் எனது பிரபு என்று குறிப்பிடுவார். வாசக்கிலும் சரி, கடித கொள்ளுகளிலும் சரி. ஏனென்றால் அனுமனானவர் மார்கழி அமாவாசையில் பிறந்துள்ளார். அவர் எங்கெங்கும் ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரத்தை ஜெபிக்க கொண்டே இருப்பார். ஏனென்றால் அவருக்கு பெருங்காற்றும் ஆகாய மந்திரத்தின் சக்திகளையும் இயக்கும் சக்திகளும் புலங்களையும் பெறுவதற்காகவே லவன் குஷன் என்ற இரு புகழ்வர்களில் குஷன் மூத்த புகழ்வர் லவன் இளையவன் ஆக சீகாவிற்கு இரு மகன்களாக ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவிற்கு பிறந்துள்ளார்கள். அவர்கள் சுக்லபக்ஷக்கு பிறந்துள்ளார்கள், தேய்பிரையில் பிறந்துள்ளார்கள். அங்கே அவ்விரு புகழ்வர் மகன்களும். ஆனால் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவானவர் வளர்ப்பிறையில் கிருஷ்ணபக்ஷக்கு பிறந்துள்ளமையால் அவருக்கு நங்க நவமி, ஸ்ரீராம நவமி என்ற அவரின் நட்சத்திரத்தை பிறந்த நட்சத்திரத்தை குறிக்கும். ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் பிரபத்தியே யுக்கம் கருகாத்வதி ரச்சிகாபியம்
பரத்தை வரவிக்னி கோக்கமாங்காக ஸ்ரீ ஸ்ரீசேஷ சைல ಶ್ರೀ ವೆಂಕಟಾಚಲಪತಿ ಗವಗುಪ್ರಭಾಗ ಕಮಲಾಕು ಚಚೂಚಕ ಕುಂಕುಮ ನಿಯಕಾಕುಲಕಾರುಣ ನೀಲಕಂಗ ಗುಮಗಂ ಸ್ಕುತಿರಂ ಮಗುರಂ ಮಗುರಂ ಕಾಕಿಲ ಕಾಕಿಲ ಹೈ ಹೈ ನನು ಅಂಕಲಯೇ ಸರಾ ವೆಂಕಟೇಶಂ ಸ್ಮರಾಕೋಲನಾಗ ಸರಾ ವೆಂಕಟೇಶಂ ಸ್ಮರಾಮಿ ಹರೇ ವೆಂಕಟೇಶಂ ಪ್ರಯಕ್ರ ಪ್ರಿಯಂ ವೆಂಕಟೇಶಂ ಪ್ರಯಕ್ರ ಅಹಂ ದೂರಗರ್ವೆ ಸೇವಾಂ ಕರೋಮಿ ವಿಶಸನ್ನಿಧಿ ಪ್ರತಿಷ್ಠೌ ಕಿಷ್ಕಂತಿ ವೆಂಕಟಪತಿ ಗವಪ್ರಭಾಗಂ ஸ்ரீ திருப்பெருந்துறை சிவபெருமான் பசுவானுக்கு பவனி ஆக இன்றைய ஸ்ரீராம நவமி அங்கு தினமும் ஸ்ரீராம மந்திரத்தை ஜெபித்து அவரது நாமத்தையும் ஸ்ரீ அனுமன் மந்திரத்தையும் ஜெபித்து ரகுபதிக்கு சுக்ரீவன் வம்சத்தை சேர்ந்த வானர குலத்தில் ஸ்ரீ அனுமனானவர் அவரது அதிசிறந்த நண்பர் கோளராக திகழ்ந்தார். ஆகலால் அனுமனின் மந்திரத்தையும் ஜெபிப்பது உக்கிஷ்டமானது. லக்ஷ்மணனுக்கு ஒரு முறை உடல் நலம் சற்று குறைவாக இருந்தமையால் ஸ்ரீராமபிரானவர் இன்றைய நள்ளிரவில் சூரியோதயத்திற்கு முன்னரே துளசி இலையை பறித்து கொண்டு வர வேண்டும். துளசி இலை மற்றும் சஞ்சீவி மலையில் உள்ள மூலிகைகளை மிக துரிதமாக அவரது சரீரத்தில் பாய்ந்துள்ள விஷக்கடி சர்ப்பக்கடி கொக்குகளையும் அதன் காக்கை குறைத்து அவரது இன்னுயிரை மீண்டும் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து அதில் வெற்றி பெற்றனர். மற்றும் சீகாபதியானவர் அகிலக்கையும் தொடர்ந்து தசரத மன்னன் மறைந்து போன பின்பு அவரும் அந்த ஏனைய தாய்மார்கள் விதவைகளாக ஆகின பின்பு அது ஊர்மிளாவிற்கு கற்று சங்கடமாக தெரிந்தது. ஆகலால் சீகாபதியும் வால்மீகி ஆசிரமத்தை நோக்கி புறப்பட்டு போனார். அங்கே அவர் கண்டினார். திருக்காலம் அகில வேத சாஸ்திரங்களையும் புலங்களையும் நன்கு பயின்றார். அதில் தெரிமானம் ஆகுகையில் ஒருபோதும் ஸ்ரீராமபிரானவர் அவரும் அங்கு வந்திருப்பது சீகாபதிக்கு முதலில் தெரியவில்லை. ஆனால் சீகாபதியானவர் அவரது இரு குழந்தைகளையும் அவர் தங்கையின் பார்வை நிமித்தம் சற்று விலகியே வைக்கிறார். ஏனென்றால் தங்கையானவர் ஸ்ரீராமர்தான் தெரிய வருகையில் அவ்விரு புகழ்வர்களும் மகன்களும்
கோபம் கொள்வார், சினம் கொள்வார். சீகாவின் அன்னையின் முன்பு மற்றும் கர்மசங்கடமும் அநீதியும் அவர் சீகாவானவர் கங்கைக்கு வைக்க சுவிகார புத்திர யோகமும் பரிஸ்கானக்கையும் பக்னிஸ்கானக்கையும் ஸ்ரீராமபிரானவர் உலகத்திற்கு அங்க சரசரங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தார். ஆனால் அதை தெரிந்த மனதில்லாமல் தான் சீகாவானவர் அவருக்கு தெரியக்கூடாது என்று முடிவெடுத்தார்.